இன்றைய தினம் 113வது அத்தியாயம் 5 வசனங்களை கொண்ட சூரத்துல் ஃபலக் என்கின்ற சூறாவை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இந்த சூறாவுக்கு ஃபலக் என்று பெயர் வைக்கப்பட்டிருப்பது முதலாவது வசனத்தில் இந்த சொல் இடம்பெற்றிருக்கிறது. குல் அஊது பிரப்பில் ஃபலக், அந்த சொல் முதலாவது வசனத்திலே இடம்பெற்றிருப்பதனால் இதற்கு ஃபலக் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஃபலக் என்றால் அதிகாலை என்று அதற்கு தமிழிலே கருத்து சொல்லப்படும். இந்த குர்ஆனிலே இருக்கின்ற சூறாக்களில் மிக முக்கியமான அதிவிசேடமான சில சூறாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். அதிலே ஒரு சூறா தான் இந்த சூரத்துல் ஃபலக் என்று சொல்லக்கூடிய சூறா. குல் சூறாக்கள் என்று நாங்கள் சூரத்துல் இக்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துன் நாஸ் ஆகிய 3 சூறாக்களையும் நாங்கள் சொல்லுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 சூறாக்களையும் நாளாந்தம் சுமார் 10 தடவைகளுக்கு மேல் ஓதியிருக்கிறார்கள். நாளாந்தம் இந்த 3 சூறாக்களை நீங்கள் பார்த்தால் ஐவேளை தொழுகைகளுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனை ஓதியிருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக சுபஹ் மக்ரிபுடைய தொழுகைகளுக்கு பிறகு 3 தடவைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குல் சூறாக்களை ஓதியிருக்கிறார்கள். அதே போன்று காலை மாலை அவுராதுகள், காலையிலே ஓதக்கூடிய அவுராத், மாலையிலே ஓதக்கூடிய அவுராதிலும் இந்த 3 சூறாக்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியிருக்கிறார்கள். அதே போன்று தூக்கத்துக்கு போகின்ற போது நபி அவர்கள் இந்த 3 சூறாக்களையும் கையிலே ஓதி ஊதி தன்னுடைய உடம்பிலே எதுவரைக்கும் பட முடியுமோ அதுவரைக்கும் தன்னுடைய கைகளினால் தடவிக்கொள்வார்கள் என்பதை நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். எனவே இந்த 3 சூறாக்களில் இந்த கடைசியாக இருக்கக்கூடிய சூரத்துல் ஃபலக், சூரத்துன் நாஸ், இந்த 2 சூறாக்களும் மனிதனுடைய பாதுகாப்புக்காக இறக்கப்பட்ட சூறாக்கள். அதனாலதான் நபி அவர்கள் ஒவ்வொரு நாளும் 10 தடவைகளுக்கு மேல் ஓதியிருக்கிறார்கள். நாங்க எங்களுடைய பாதுகாப்புக்கு, உடல் ரீதியான பாதுகாப்பு, உள ரீதியான பாதுகாப்பு, எங்களுடைய பொருளாதாரத்திற்கான பாதுகாப்பு, எங்களுடைய வீட்டுக்கான பாதுகாப்பு, எங்களுடைய ஊருக்கான பாதுகாப்பு, இப்படி நாங்க நிறைய பாதுகாப்புகள் இருக்கின்றன. எங்களுடைய பாதுகாப்பு, எங்களுடைய குடும்பம், பிள்ளைகள், மனைவி, மக்கள் பாதுகாப்பு எங்களுக்கு சஹாபாக்கள் சொல்கிறார்கள் என்றால் நாங்கள் நபி அவர்கள் நிறைய பாதுகாப்புக்காக பிரார்த்தனை செய்வார்கள். ஆனால் எப்போது இந்த 2 சூறாக்களும் இறக்கப்பட்டதோ, இந்த குல் சூரா இறக்கப்பட்டதோ, அதனோடு அந்த நேரத்தில் இருந்து நபி அவர்கள் ஏழைகளை எல்லாம் விட்டுவிட்டு இந்த 2 சூறாக்களுக்குமாகத்தான் நபி அவர்கள் ஓடக்கூடிய, பாதுகாப்புக்காக ஓடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த சூறாக்கள் நபி அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் இறக்கப்பட்டது. அதுதான் நாங்கள் ஒவ்வொருவர்களும் கட்டாயம் அறிந்து தெரிந்திருக்க வேண்டிய விஷயம். நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே நபி அவர்களுக்கு நிறைய கெடுதிகளையும் சோதனைகளையும் பல்வேறுபட்ட இன்னல்களையும் துன்பங்களையும் அந்த குறைஷிகளால் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. நிறைய பிரச்சனைகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆளாக்கப்பட்டார்கள். உடல்களை கொண்டு வந்து தோளிலே போட்டார்கள். கொலை செய்ய வேண்டும் என்று பல்வேறுபட்ட முயற்சிகள் மேற்கொண்டார்கள். குடும்பத்துக்கு அநியாயம் செய்தார்கள். அவதூறான வார்த்தைகளை சொன்னார்கள். நபியோனுக்கு என்னென்ன வகையிலெல்லாம் உள்ளத்தை உடைக்க முடியுமோ
அப்படியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நடந்து கொண்டார்கள். இறுதியாக அவர்கள் செய்த முயற்சி தான் நபி அவர்களுக்கு சூனியம் செய்வதற்கு தயாரானார்கள். நபி அவர்களிடத்திலே பணிபுரிந்த யூத சிறுவரிடத்திலே இருந்து நபி அவர்களுடைய தலை முடி அதனை எடுத்து ஒரு யூதன் லபீத் பின் ஆசிம் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன் என்ன செய்தான்? நபி அவர்களுக்கு சூனியம் செய்தார். இந்த சூனியத்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவர்களுக்கு உடல் கடுமையாக வலியாக இருந்தது. அவர்களுடைய உடல் எடை குறைந்து அப்படியே மெலிந்து போய்விட்டார்கள். அதனோடு சேர்த்து வரலாற்றிலே சொல்லப்படுகிறது, நபி அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களுடைய வீட்டுக்கு போவார்கள். ஆனால் போனோமா, அவர்களோடு சேர்ந்தோமா, இருந்தோமா என்பது கூட ஒரு சந்தேகமான நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டது. இந்த நேரத்தில் தான் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள். யா அல்லாஹ், எனக்கு என்ன ஏற்பட்டிருக்கிறது எனக்கு தெரியவில்லை. எனவே இந்த என்னுடைய ஆரோக்கியமற்ற இந்த நிலையிலே இருந்து என்னை பாதுகாரு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அப்போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுக்கு ஒரு கனவை காண்பித்தார். அந்த கனவிலே தலைமாட்டிலே ஒரு மலக்கும் கால் மாட்டிலே ஒரு மலக்கும் உட்கார்ந்து கொண்டு இருவரும் உரையாடிய அந்த உரையாடலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை எழுந்ததோடு அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்கிறார்கள். அவர்கள் ஒருவர் ஒரு மலக்கு அடுத்த மலக்கிடம் இவருக்கு என்ன நடந்தது என்று அவரிடத்திலே கேட்கிறார். அவர் சொல்கிறார், இவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது, இவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், இவருக்கு வைத்தியம் செய்ய வேண்டிய மருத்துவம் செய்ய வேண்டியவராக இருக்கிறார் என்று அடுத்தவர் சொல்கிறார். யார் சூனியம் செய்ய வைத்தது என்று கேட்கிறார் ஒருவர். அதற்கு அடுத்தவர் லபீத் பின் ஆசம் என்று சொல்லக்கூடிய யூதன் அவருக்கு சூனியம் செய்திருக்கிறான் என்று சொல்கிறார். எதன் மூலம் அவருக்கு சூனியம் வைத்தான் என்று கேட்டார். அப்பொழுது சீப்பிலும் சிக்க முடியிலும் அவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது என்று அடுத்தவர் சொல்கிறார். அது எங்கு இருக்கிறது என்று அவர் கேட்கிறார். ஒரு ஆண் பேரிச்சம் பாலையின் உரையில் ஜர்வான் என்ற கிணற்றில் உள்ள கல் ஒன்றின் அடியில் அது வைக்கப்பட்டுள்ளது என்று பதில் சொல்கிறார். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உடனே அந்த செய்தியை கேட்டு அப்படியே பிடிப்பிட்டு அப்படியே விழித்தெழுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வந்து சஹாபாக்களை அழைக்குமாறு சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியவர்களை அங்கே அனுப்பி வைக்கிறார்கள். அந்த தர்வான் என்ற கிணத்தடியிலே அங்கே அவர்கள் போய் பார்க்கும் போது மருதாணி சாறை போன்ற நிறத்திலே அந்த அந்த கிணறு இருந்தது. அந்த கல்லை அகற்றி பார்க்கின்ற போது அங்கே அந்த அவர்கள் கண்ட அந்த கனவிலே கண்ட அந்த சூனியம் செய்யப்பட்டிருந்தது. அப்போதுதான் அதிலே 12 முடிச்சுக்கள் போடப்பட்டிருந்தது. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்துல் ஃபலக், சூரத்துன் நாஸ் ஆகிய 2 சூறாக்களையும் இறக்கி ஒவ்வொரு வசனத்தையும் ஓத அந்த முடிச்சுக்கள் அவிழ்க்கப்படுவதற்காக அல்லாஹ் இறக்கிய 2 சூறாக்கள் தான் இந்த 2 சூறாக்கள் என்பதை இந்த சூறாவுக்கான இறங்கிய காரணமாக நாங்கள் பார்க்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, இதனுடைய வெறுமனே நாங்கள் ஓதுவதன் மட்டுமல்லாமல் இதனுடைய கருத்தை விளங்கி நாங்கள் ஓத வேண்டும். 5 வசனங்கள். அது என்ன சொல்கிறது என்றால், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அஊது பிரப்பில் ஃபலக், முதலாவது வசனம். அதிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அதிகாலையின் இரட்சகனிடம் இருந்து நான் பாதுகாப்பு பெறுகிறேன். பொதுவான ஒரு வசனம். நாங்க இன்னைக்கு எப்படி எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம், எங்களை வீட்டை, எங்களை கடையை, எங்களை பிள்ளைகளை, எங்களை மனைவி மக்களை, எங்களை சமூகத்தை நாங்க யோசிக்கும். நீ முக்கியமான அடிப்படையான சூறா தான் இந்த பாதுகாப்புக்கான சூறா. எவ்வளவு ஆழமான
கருத்துள்ள சூரா என்பதை இங்க பாருங்க. நீங்க முதலாவது அல்லாஹ் சொல்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அஊது பிரப்பில் ஃபலக். ஃபலக் என்றால் அதிகாலை பொழுது. அந்த அதிகாலை பொழுதினுடைய ரப்பு 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 என்கின்ற வார்த்தை அல்லாஹ்வுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. அந்த அதிகாலை பொழுதை ஏற்படுத்துவது அல்லாஹ் தான். அவனுடைய ரப்பின் மீது நான் பாதுகாப்பு பெறுகிறேன். இந்த பாதுகாப்பு என்னென்ன வகையில் பாதுகாப்பு என்பதற்குத்தான் அடுத்த 4 வசனங்களும் எங்களுக்கு சொல்லு. முதலாவது பாதுகாப்பு மின் ஷர்ரி மா ஹலக். அல்லாஹ் இந்த உலகத்திலே படைத்திருக்கின்ற எல்லா படைப்பினங்களுடைய தீங்கை விட்டு நான் பாதுகாப்பு பெறுகிறேன். அப்ப எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் தான் இந்த சூரத்துல் ஃபலக். நான் ஓதும் போது அந்த கருத்தை உள்வாங்கி ஓதணும். மின் ஷர்ரி மா ஹலக், என்னென்ன படைப்புகள், அது மனித படைப்பாக இருக்கலாம், ஏனைய ஜீவராசிகளாக இருக்கலாம், எல்லா படைப்பினங்களுடைய கெடுதியை விட்டும் யா அல்லாஹ் அவனுக்கு பாது. அதனாலதான் நபி அவர்களிலே ஒரு நாளைக்கு 10 தடவைகளுக்கு மேல ஓதினார். 10 தடவைகளுக்கு மேல ஓதினார்கள் என்றால் பாருங்கள் ஏன் ஓதியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, உலகத்திலே நிறைய எங்களுக்கான கெடுதிகள், எங்களுக்கு தீங்குகள், அநியாயங்கள், அநீதிகள் இழைக்கப்படக்கூடிய சூழ்நிலை நிறைய இருக்கிறது. எனவே அதற்கான பாதுகாப்பு தான் அது. 3வது வசனத்தை பாருங்க. அல்லாஹ் சொல்றான், அதிலும் விசேஷமாக அல்லாஹ் சொல்கிறான், வமின் ஷர்ரி காசிகின் இதா வகப். கடுமையான இருண்ட இரவின் தீங்கை விட்டும் நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். அது அப்படியே பரவி விடுகின்ற போது, இதற்கு தஃசீருடைய அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், தீங்குகள் செய்வதற்கு மனிதனுக்கு சாதகமான நேரம் இரவு நேரம் தான். இரவு நேரம் என்பது அதாவது பூச்சி புழுக்கள், தீங்கு செய்யக்கூடிய ஊர்வனைகள், பாம்பு போன்றவைகள், தேய் போன்றவைகள், இதெல்லாம் இரவு நேரம்தான் அது அப்படியே வெளியே வரும். கல்வர்கள், களவெடுக்கக்கூடியவர்களுக்கு இரவு நேரத்தில் தான் அதிகமான தீங்கு நடைபெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ் இங்கே சொல்லியிருக்கிறான், மனிதர்களே நீங்க கேளுங்க, வமின் ஷர்ரி காசிகின், இரவினுடைய தீங்கை விட்டும், இரவிலே ஏற்படக்கூடிய தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இது மிக முக்கியமான ஒரு வசனமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறார். அடுத்த வசனத்தை பாருங்க. அதுதான் மிக முக்கியமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த லபீத் பின் ஆசிம் என்று சொல்லக்கூடிய அந்த யூதன் அவனுடைய பெண் பிள்ளைகள் அல்லது பெண் சகோதரிகள் மூலமாகத்தான் அவன் சூனியம் செய்தான், அப்படியே ஊதி. அதுக்குத்தான் அல்லாஹ் சொல்றான், வமின் ஷர்ரின் நஃபாஸாத்தி ஃபில் உகத். முடிச்சுக்களின் மீது ஊதுவோரின் தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தருகிறேன். அந்த முடிச்சுக்கல்ல ஊதித்தான் அந்த சூனியம் செய்வார்கள். எனவே அப்படிப்பட்ட முடிச்சுக்கள் ஊதி சூனியம் செய்கின்ற அந்த சூனியத்திலே இருந்து யா அல்லாஹ் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தருகிறேன். கண்ணியமானவர்கள், இறுதியான வசனத்தை பாருங்கள். வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். இது இன்றைக்கு நிறைய நாங்க பார்க்கலாம். என்னது? பொறாமைக்காரர்களுடைய பொறாமையை விட்டும் அந்த தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். என் வாழ்க்கையில எங்களை பார்த்து பொறாமை பெறக்கூடியவர்கள், அந்த பொறாமை அது சில நேரம் கண்ணூராக மாறிவிடும். கண்ணூர் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு மௌத்தையும் கொண்டு வந்து சேர்த்துடும். அந்த அளவுக்கு கடுமையான பாரதூரமானதுதான் அந்த கண்ணூர். அது எப்ப வரும்? பொறாமைப்படும் போது ஏற்படும். எனவே கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் ஒவ்வொரு நாளும் 10 தடவைகளுக்கு மேல கேட்டாங்க, பொறாமைக்காரர்களுடைய பொறாமையை விட்டும் யா அல்லாஹ் நான் பாதுகாப்பு தருகிறேன். எனவே கண்ணியமானவர்களே, இந்த பாதுகாப்பு மிக முக்கியமான. இன்னைக்கு நாங்க யோசிக்கும், எங்களை பொருளாதாரத்தை எங்களை நாங்க பாதுகாத்துக் கொள்றதுக்கு, எங்களை வீட்டை பாதுகாத்துக் கொள்றதுக்கு நாங்க என்ன செய்யறோம்? காசு கொண்டு லொக்கர்ல வைக்கிறோம், எங்களை வீட்டை சுத்தி சிசிடிவி கேமரா போட்டுறோம். இப்படி
நாங்க எங்க பாதுகாப்பை பற்றி நாங்க யோசிக்கும். ஆனா உண்மையான பாதுகாப்பு, அடிப்படையான பாதுகாப்பு இந்த குர்ஆனுடைய வசனத்தில் தான் இருக்கிறது என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒவ்வொரு நாளும் பல தடவைகள் ஓதி ஓதி எங்களுக்கு கற்றுத்தருகிறார்கள். எனவே இரவு நேரத்தில் நபியவர்கள் தூங்குவதற்கு போனால் இந்த சூறாக்களை ஓதி ஊதி தன்னுடைய உடலிலே தடவிக் கொள்வார்கள். காலை அவுராதிலும் ஓதுவார்கள், மாலை அவுராதிலும் ஓதுவார்கள். காலையிலே ஓதக்கூடிய அவுராதுகள் மாலை வரைக்கும் எங்களுக்கு பாதுகாப்பு, மாலையிலே ஓதக்கூடிய அவுராத் அடுத்த நாள் காலை வரைக்கும் எங்களுக்கு பாதுகாப்பு. இதனை உணர்வுபூர்வமாக ஓத வேண்டும். ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள், வஸ்வாஸ், இந்த கெடுதிகள் இதெல்லாம் உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை சூழ வைத்திருக்கிறார். இதனாலதான் நபி அவங்க சொன்னாங்க, சின்ன பிள்ளைகளை மகரிபுடைய அதானுடைய நேரத்தில் வெளியே கொண்டு போகாதீங்க. என்ன காரணம்? அது ஷைத்தான்கள் ஊசலாடக்கூடிய நேரம். பாதுகாப்பாக வீட்டில் வச்சுக் கொள்ளுங்க. அப்ப தீங்கு என்பது உலகத்திலே பல்வேறுபட்ட அமைப்பில் மனிதனால் ஏற்படும் களவெடுக்கிறதால, அநியாயம் செய்யறதால, பல்வேறுபட்ட அமைப்பில் மனிதர்களால் எங்களுக்கு தீங்கு ஏற்படும். அதுபோல அல்லாஹ்வுடைய ஏனைய படைப்புகள் அதனால தீங்கு ஏற்படும். இப்போ கடுமையான உஷ்ணமான காலம், அந்த உஷ்ணம் அதிகரிக்குமாக இருந்தால் அது எங்களுக்கு தீங்காக மாறும். எல்லாவற்றுக்குமான பாதுகாப்பு தான் நபி அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஓதி வந்து இந்த சூறாக்கள். எனவே எங்களுடைய வீடுகளிலே பிள்ளைகளுக்கு இதனை சிறிய வயதிலே இருந்து கருத்தோடு சேர்த்து நாங்கள் பாடமாக்கி கொடுக்க வேண்டும். வெறுமனே ஓதுவது மட்டுமல்லாமல் அந்த கருத்தோடு சேர்த்து நாங்களும் ஓத வேண்டும். அது என்ன சொல்கிறது? குல் அஊது பிரப்பில் ஃபலக், அதிகாலை பொழுதுடைய ரப்பிடம் இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஷர்ரி மா ஃபலக், அல்லாஹ்வுடைய படைப்பு அனைத்துடைய தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தருகிறேன். ஒமின் ஷர்ரி வாசிகின் இதா வகப், இருண்ட இரவின் தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தருகிறேன். ஒமின் ஷர்ரி நஃப்ஸாத்தி ஃபில் உகத், முடிச்சுகளில் ஊதுவோரின் தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தருகிறேன். ஒமின் ஷர்ரி ஹஸனின் இதா ஹஸத், பொறாமைக்காரர்களுடைய தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு. ஒரு ஆழமான கருத்துள்ள இந்த சூறாவை நாங்கள் ஓதுவோம், படிப்போம், அறிவோம், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம், ஓத வைப்போம். இரவிலே தூங்குகின்ற போது பிள்ளைகளை வைத்து நாங்கள் கூட்டாக இருந்து அதனை ஓத வைப்போம். காலை மாலை அவுராதுகளிலே ஓதுவோம். பிள்ளைகளுக்கான, வீட்டுக்கான, பொருளாதாரத்திற்கான எல்லா வகையிலும் இந்த சூறாக்கள் மூலமாக பாதுகாப்பு ஏற்படுத்துவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அல் குர்ஆனுடைய கருத்துக்களை விளங்கி படித்து அது என்ன நோக்கத்திற்காக இறக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கத்தை அறிந்து நம்முடைய வாழ்க்கையை அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.